உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. இவ்வளவு நாள் என்னை பத்தி நீ ராம்குமார் கிட்ட பேசினது, என்கிட்ட எரிஞ்சு விழுந்தது, இதெல்லாமே ஒரு கோபத்துல தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிளான வச்சுட்டு தான் பழகிட்டு இருக்கேன்னு இப்பதான் தெரியுது. எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ராம்குமார் கூட தான் இருப்பேன், இல்ல பேட்ரிக் கூட இருப்பேன், இல்ல எவன் கூட வேணாலும் இருப்பேன்னு போடா நாயேன்னு சொல்லியிருக்கலாம். நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனா ஆளு வச்சு என்னைய தூக்குற அளவுக்கு துணிச்சிட்டல. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிய. இந்த பொழப்பு நடத்தி வாழ்றதுக்கு என்னடா நானும் பாக்குறேன், ரொம்ப ஓவரா பச்சை பச்சையா பேசிட்டே இருக்க. மனசுல நீ மட்டும் ரொம்ப யோகியம் நினைப்பா? நீ திட்டம் போடல? ராம்குமார் வைஃப் அமுதா கூட சேர்ந்துக்கிட்டு நீ திட்டம் போடல? அமுதா கூட சேர்ந்துக்கிட்டு எம்டிய போட்டு தள்ளிடலாம்
அப்புறம் சித்ராவை போட்டு தள்ளிடலாம். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலான்னு அமுதாவை நம்ப வச்சு அவ வாழ்க்கை கெடுக்க முயற்சி பண்ணல. இவ்ளோ ஏன் பேட்ரிக்கை எதுக்கு பார்க்க போன? அவன் உனக்கு 10 வருஷம் ஃப்ரெண்டா 20 வருஷம் ஃப்ரெண்டா? பணம் கொடுத்து என்னையே காலி பண்ண சொல்லதானே போன. இவ்ளோ ஏன் பேட்ரிக் என் மேல வச்சிருக்கிற முட்டாள்தனமான நினைப்புல எல்லா உண்மைகளையும் சொல்லி ஒன்ன மிரட்டி இருப்பான். ஓ பாச்சால எம்டி கிட்டையும் ஏன் கிட்டையும் தான் அவங்கிட்ட பலிக்காது. அந்த டென்ஷனை என்கிட்ட காட்டுறியா? உண்மையை சொன்னா அதிக பிரசங்கித்தனமா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ சிச்சுவேஷன்ல நீ பேசினியே, அது உனக்கு அதிகமா தெரியலையா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? பதிலே சொல்ல முடியலல்ல. இத பாரு, நாம 2 பேருமே யோகியம் இல்ல, ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க மாதிரி தான். அதனாலதான் நாம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரலான்னு சொன்னேன். இனி நீ என்ன எதிரியா நினைக்க வேண்டாம், அதே மாதிரி நானும் உன்னை எதிரியா நினைக்க மாட்டேன். அப்பதான் நாம நினைச்சபடி ராம்குமார் சொத்து நமக்கு கிடைக்கும். கூட்டா இருப்போம், ஓகேவா? சரி. ஹலோ, நான் பேட்ரிக் பேசுறேன். சொல்லுங்க, என்ன திடீர்னு போனு? உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் போன் பண்ணேன். எனக்கு எதுக்கு திடீர்னு போன் பண்ணணும்னு தோணுச்சு? என்ன சித்ரா இப்படி கேட்டுட்ட? சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, உடனே போன் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்ப சினிமா பாக்குற மாதிரி என்கிட்ட பேசினா உங்களுக்கு ரிலாக்ஸா ஜாலியா இருக்கா? ஆமா சித்ரா, அதை விட ஒரு படி மேல ஹாப்பியா இருக்கு. உங்ககிட்ட பேசாம மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பேட்டரிக்கு சார்ஜ் பண்ற மாதிரி உங்ககிட்ட பேசின உடனே மனசுக்கு ஒரு தெம்பா இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அது எனக்கும் தான் புரியல. நான் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன். நைட்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வரலனா தண்ணிய போட்டு தூங்க வேண்டியதானே? முதல்ல கோட்டரை போட்டாலே குப்பரை கவுந்து தூங்குவேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுல் அடிச்சா கூட தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் சித்ரா? இவன் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இத வச்சு இவகிட்ட சாதிக்க வேண்டியதை சாதிச்சிடணும். என்ன யோசிக்கிற சித்ரா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா யோசி சித்ரா, நீ தான் என் குழப்பத்தை தீர்த்து வைக்கணும். என்ன குழப்பம்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ்வா? இன்னுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகல? ஆமா சித்ரா, ஏன்னா நான் பண்ற தொழில் அப்படி. அடிதடி பண்றதுனால எவனும் எனக்கு பொண்ணு தரல. நானும் இப்படியே காலத்தை ஓட்டிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, உங்க லவ்ல என்ன பிரச்சனை? என் மனசுல இருக்கிற லவ்வ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்த உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா ஆபத்து. போட்டு உடைச்சுடணும். தேங்காய் உடைச்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்டயே நேரடியா சொல்லணும். ஓகே? உனக்கு ஓகேவா? அப்ப நேரடியாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு நீயே சொல்லு. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்க இஷ்டம்தான். நீங்க சொல்ற தேதிக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே? ரொம்ப சந்தோஷம் சித்ரா. வலது பெற முகூர்த்தமா பார்த்து நீயே ஒரு தேதியை குறிச்சு சொல்ல. தேதி தானே, குறிச்சு தரேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் தானே, எடுத்துக்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம். சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையே படாதீங்க. ஆனா எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். உதவியா? உனக்கா? என்ன பண்ணணும்னு சொல்லு. தலையை தூக்கணுமா, கடலை தாண்டணுமா, இல்ல வானத்துல பறக்கணுமா? சொல்லு சித்ரா. நீங்க அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த ராம்குமாரை டார்ச்சர் பண்ணாம கொஞ்சம் ஒதுங்கிட்டா போதும். அவ்வளவுதானே? இனிமே ராம்குமாரை டார்ச்சர் பண்ணாம நிறுத்திக்கிறேன், போதுமா? போதாது. நீங்க மட்டும் இல்ல, அந்த ஸ்டில் சிவாவும் இனிமே ராம்குமாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பணமும் கேட்க கூடாது. சிவாவா? அவன் அட்டை கத்தி, கத்திய முழுசா பார்க்காதவன். அவனை வெட்டின இவனை வெட்டினன்னு பீலா விடுவான். அவ இது வரைக்கும் ரத்தத்தையே பார்த்தது கிடையாது. அவன் பொண்டாட்டியே அவனை மதிக்காது. அவன் ஒரு காமெடி பீஸு. அவனை நான் பாத்துக்கிறேன்.
வேணா அவனை போட்டு தள்ளிடுறேன். போட்டு தள்ள வேண்டாம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு உங்களுக்கு தான் பிரச்சனை. அடேங்கப்பா, இப்பவே என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? பின்ன இல்லையா? நீங்க எனக்கு வேண்டப்பட்டவராயிட்டீங்கல்ல, உங்க நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷம் சித்ரா. நீ பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, ராம்குமாரை டார்ச்சர் பண்ண வேணாம்னு சொல்றியே, அவனுக்கு உனக்கும் என்ன பழக்கம், என்ன கனெக்ஷனு? சேச்சே, கனெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் எனக்கு பாஸ், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? ஓகே ஓகே, புரியுது புரியுது. அடிதடி சத்யராஜ் மாதிரி இந்த வயசுல எனக்கு யோகம் அடிச்சிருக்கு. அப்படியே நான் கனவுல மிதக்கிறேன் சித்ரா. நல்ல கனவு காணுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, போனை வைக்கட்டுங்களா? ஓகே சித்ரா, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணா கட் பண்றது சித்ரா. சேச்சே, முன்ன பின்ன தெரியாதவங்க நம்பரை மட்டும்தான் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். உங்க நம்பரை நான் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா பேசுறேன். டேய் பேட்ரிக்கே, உனக்கு சுக்கரதேசம் அடிக்குதுடா. சூப்பர் ஃபிகர் மாட்டிக்கிச்சுடா. இனிமே தினமும் உனக்கு தீபாவளி தான். ஜமாய்டா ஜமாய். டேய் கிஷோர். அடடா, வா பங்காளி, சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமா, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல? சாரிடா, அன்னைக்கு ஒரு ஒர்க் விஷயமா கல்கட்டா போயிட்டேன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா வர முடியாம போயிடுச்சு. கான்ட்ராக்ட் முடிஞ்சு சென்னைக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதான் உன்னையும் உன் ஒய்ஃபையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் ஒய்ஃப் எங்க? வஞ்சர மீன் வாங்கி வறுத்து வக்கனையா தர சொன்னேன். மார்க்கெட் போயிருக்கா, வந்துருவா. சரி, மேரேஜ் லைஃப்லாம் எப்படிடா இருக்கு? அமோகமா இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல்? சரி, இப்ப நீ எங்க வேலையில இருக்க? இங்கதான் என் வைஃபுக்கு புருஷனா வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன சொல்ற? இது ஒரு வேலையா? ஆமா, இதுவும் ஒரு வேலையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். வேலையில்லா திண்டாட்டத்துல வேற என்ன பண்றது? வேலைக்கு என் பொண்டாட்டி சாப்பாடு போட்டுருவா. வேற என்ன கவலை? அப்ப வருமானத்துக்கு வழி? மாமியாரும் மச்சானும் மாசம் மாசம் பணம் கொடுத்துருவாங்க. ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். என்னடா பேசுற? மாமியார் வீட்டுல வாங்கி சாப்பிடுறியா? இது அவமானமா இல்ல? வேற என்ன பண்றது? அவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்ல, அதான் அவங்க பொண்ணையும் கொடுத்து பணமும் கொடுக்கறாங்க. நான் செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கேன். இதுல என்ன தப்பு? தப்பு கிஷோரு. அது மட்டும் இல்ல, நீ குடும்பம் நடத்துறது சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். போச்சுடா, இந்த விஷயம் உன் காது வரல வந்துடுச்சா? சுதாகர், நீ என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். கிஷோரு, நீ டெய்லி தண்ணி அடிக்கிறமே, இது தப்பு இல்லையா? என்னடா நீ தண்ணி அடிக்கிறது போய் ஒரு தப்பா? கவர்மெண்ட் கடையை திறந்துருக்காங்க, அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் யார நம்பி? எங்களை மாதிரி குடிமகன்களை நம்பி தான்டா. டெய்லி கோடிக்கணக்கான வருமானம் வருது. இந்த பணத்தை வச்சு தானே அரசாங்கம் பல நல்ல திட்டம் பண்றாங்க. நாங்கெல்லாம் திருந்திட்டோம்னு வச்சுக்க, கவர்மெண்ட் கஜானா காலி ஆயிரும், எல்லா நலத்திட்டமும் முடங்கிடும். புரியுதா நான் ஏன் குடிக்கிறேன்னு? என்ன நீ வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இது உனக்கு ஓவரா தெரியல? குடிக்கிறதால வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சுதாகர், இன்னமும் இந்த நாட்டுல நான் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி பேசுற? எவன் குடிக்கல? இங்க மட்டுமா குடிக்கிறாங்க? தேவலோகத்துல இருக்கிறவன், இந்திரலோகத்துல இருக்கிறவன், சந்திரலோகத்துல இருக்கிறவன் சோமபானம் சுறாபானம்னு குடிக்கிறாங்க. புரிஞ்சுதா? டேய், நல்லா பேச கத்துக்கிட்டாடா. உன்னை திருத்தவே முடியாதா? சரி, அதை விடு. டெய்லி ராத்திரி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய டார்ச்சர் பண்றியாம, அடிக்கிறியாம, உதைக்கிறியாம. இது எவ்வளவு பெரிய தப்பு. டேய், பெண் பாவம் பொல்லாதடா, புரிஞ்சுக்க. ஏய், புரிஞ்சது புரியாதது, அறிஞ்சது அறியாதது, வேற ஏதாவது பேசு. என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மேதாவி மாதிரி பேசுற? மனைவியை கொடுமைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? சுதாகர், அடிக்கிற கை தான் அணைக்கும், கேள்விப்பட்டிருக்கல்ல? பொண்டாட்டி அணைக்க உரிமை இருக்கும்போது அடிக்க இல்லையா? தப்பு கிஷோரு. மனைவிங்கிறது இல்லத்தரசிடா. அவளை நீ ராணி மாதிரி வச்சிருக்க வேணாமா? வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறியாமே. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற? டேய், எனக்கு எது சந்தோஷம்னு படுதோ அதை நான் பண்ணியே தீருவேன். வைஃபை கொடுமை பண்றதுல ஒரு த்ரில் இருக்குடா. அவ கண்ணீர் சிந்துறப்ப பார்த்து ரசிக்கிறேன். அது மட்டும் இல்ல,
குடிச்சாலே யாரையாவது புடிச்சு கும்மு கும்முன்னு குத்துனம் போல இருக்குடா. யார குத்துறது? வெளியில யாரையாவது குத்துனா நம்ம மூஞ்சில தக்காளி சட்னி போட்டுருவான்ல. ஆனா பொண்டாட்டி அடிச்சா எதுவும் பேச மாட்டார்ல. அதான் 4 சாத்து சாத்துறேன். டேய், போதை ஏறினப்புறம் லாஜிக்கெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? போதையை என்ஜாய் பண்ணோம்டா. கிஷோர், பொண்ணுங்கிறவ தெய்வத்துக்கு சமண்டா. நம்மளை பெத்தவங்களும் பொண்ணு தாண்டா. பெண்கள் தாண்டா இந்த நாட்டின் கண்கள். ஐயோ, பெண்களை கௌரவப்படுத்த தாண்டா நம்ம நாட்டை தாய் நாடுன்னு சொல்றோம். தந்தை நாடுன்னு நான் சொல்றோம். ஐயோ, பெண்கள் கண்ணீர் சிந்துனா அந்த வீடு உருப்படாதுடா. 7 ஜென்மத்துக்கும் அது உன்னை சும்மா விடாதுடா. கிஷோர், உன்னை நீ மாத்திக்க பாரு. சுதாகர், நீ சொன்ன இந்த விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. என் மனக்கண்ணை நீ திறந்துட்ட. என் தப்பையும் நான் உணர்ந்துட்டேன். போதைக்கு அடிமையானதுனால ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. இப்போ நான் என் பொண்டாட்டியோட அருமையை உணர்ந்துட்டேன். நான் திருந்திட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன். ஏன், குடிக்கிறவங்க கிட்ட கூட பேச மாட்டேன். இனிமே என் வைஃபை கண் கலங்காம காப்பாற்றுவேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். கிஷோர், நிஜமா தான் சொல்றியா? முட்டாள். இப்படியெல்லாம் கிறுக்க மாதிரி பேசுவேன்னு நினைச்சியா? ஸ்டூபிட், நான்சென்ஸ். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நீங்கெல்லாம் சொல்லி நான் திருந்திட்டா என் கௌரவம் என்னடா ஆவறது? வீட்லயே இருந்து போர் அடிச்சிட்டு இருந்ததுனால இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். வேற எவனாவது இருந்தா கதையே வேற. சீக்கிரம் கிளம்பு. வந்துட்டான் புத்திமதி சொல்றதுக்கு. போடா வேண. சரிடா, நான் வரேன். வராத பா. எவன்லாம் புத்திமதி சொல்றதுன்ற விவஸ்தையே இல்லாத போச்சு. நான் இன்னைக்கு கச்சேரி வைக்கிறதுக்கு அருமையான ஊறுகாய் கிடைச்சிடுச்சு. அது எப்படா கிஷோர்? எல்லாமே உனக்கு தானாவே அமையுது. என்னவோ போடா, என்ஜாய் பண்ற. அருமை அண்ணன் பேட்ரிக் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். வா கார்த்தி. என்ன தலைவா, ஆளே மாறிட்டீங்க? பட்டை கட்டையெல்லாம் அதான் அடிச்சிட்டு. கார்த்தி, எனக்கே தெரியல. என்னையும் அறியாம நான் மாறிக்கிட்டே வரேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தலைவா? எல்லாம் காதல் செய்யற மாயம்தான். காதலா? ஆமா, நான் ஒரு தேவதையை சந்திச்சேன். அவ என்ன சொக்குப்பொடி போட்டான்னு தெரியல. புலி மாதிரி இருந்தனா பூனை ஆயிட்டேன். தினைக்கும் கோயிலுக்கு போறேன். கோட்டை அடிச்சேன்னா துளசி தீர்த்த குடிக்கிறேன். அடித்தடி தொழிலே விட்டுட்டேன். என்ன சொல்றீங்க தலைவா? தொழிலையே விட்டுட்டீங்களா? ஆமாப்பா, அநியாயம் பண்ணி சம்பாதிச்சதெல்லாம் போதும். இனிமே உழைச்சு பிழைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடேங்கப்பா, நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலையே. நானும் தான் நினைக்கல. ஒரு பொண்ணு என்ன அப்படி மாத்திட்டா. தலைவா, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா. அவ பேரு சித்ரா. வரைஞ்சு வச்ச சித்திரம் மாதிரி அழகா இருப்பா. அப்படியா? அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஆமாப்பா, அவ கண்ணு நாயர்கடை பண்ணு. அவ பல்லு தேங்காய் சில்லு. வீச்சருவா மாதிரி ஒரு புருவம். உருட்டுக்கட்ட மாதிரி உருவம். அடேங்கப்பா, மொத்தத்துல தேவதை மாதிரின்னு சொல்லுங்க. ஆமா கார்த்தி, ஆனா அவளை உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியுமா? யார் தலைவா? நீ அன்னைக்கு ஒரு திமல ஆசிட் அடிக்க சொன்னியே, அதே சித்ரா தான். என்ன, சித்ராவா? ஆமா, ஏன் ஷாக் ஆகுற? அட என்ன தலைவா, போயும் போயும் அந்த சித்ரா கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் கார்த்தி, சித்ராவுக்கு என்ன? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த சித்ரா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? நம்ம ராம்குமாருக்கும் சித்ராவுக்கும் ஒரு இது இருக்கு. லவ்வா? ஆமா தலைவா, அந்த சித்ரா கைகாரி. உங்களை பிராக்கெட் போட்ட மாதிரி ராம்குமாரையும் பிராக்கெட் போட்டிருக்கா. நீங்க எந்த அளவுக்கு சித்ரா மேல பாசம் வச்சிருக்கீங்க, உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்க. ஆனா அந்த சித்ரா நல்லவில்ல. அவ அந்த ராம்குமார் தான் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிருக்கா. வாயமுறா அயோக்கிய போயில. என்ன தலைவா கோபப்படுறீங்க? சில உண்மைகள் கசக தான் செய்யும். என்ன பண்றது? அந்த சித்ராவை நம்பாதீங்க. அவ சரியான அல்வா பார்ட்டி. ஏய், இதுக்கு மேல என் சித்ரா பத்தி ஒரு வார்த்தை பேசல, உன்னை பலி போட்டுருவேன். ஒழுங்கா போயிடு. அண்ணா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். எதுல நல்லது?
வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா நான் நம்பணுமா? சிவப்பு யானை போதுன்னா நான் திரும்பி பார்க்கணுமா? என் சித்ரா மனசு வெள்ளடா, அதுல கள்ளங்கபடமே இல்ல. நீ கிளம்பு. வீணா என் வீச்செருவலுக்கு வேலை கொடுத்துறாத. போடா. சரிங்க தலைவா, நான் கிளம்புறேன். சித்ரா தெய்வம்டா, அவ மேலயா பழி சொல்ற பரதேசி பயல. சித்ரா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் அழகுதான். ஆமாமா, நீ பண்ணிருக்கிற இந்த அலங்காரமும் அழகும் எத்தனை பேரை அலங்கோலமாக்கி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன உளர்ற? நானா உளறேன்? அந்த எம்டி ராம்குமார பணத்துக்காக பைத்தியமாக்கிட்ட. இப்போ பாவம் அந்த பேட்ரிக், அவர் மனசையும் கெடுத்து அவரையும் உனக்கு அடிமையாக்கிட்ட. கூடிய சீக்கிரம் 2 பேரும் சட்டையை கழிச்சுட்டு ரோட்ல அலைய போறாங்க. அத நான் பார்க்க தானே போறேன். டேய் கார்த்திக், நீ அடங்கவே மாட்டியா? ஆணவம் பிடிச்சவன. அது என் கூட பிறந்த குணம், எப்படி அடங்கும்? கார்த்திக், வர வர உன் பேச்சு நடத்தை எல்லாமே எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. ஓ ரூட்ல நானும் என் ரூட்ல நீயும் தலையிடக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, அத மறந்துட்டியா? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.